தாவேக்காவினுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தாவேக்கா அரசில் இருக்கிறவங்களுக்கே நேரம் இப்போ வரைக்கும் தெரியல. 15,000 கோடி நமக்கு கஜானாக்கு ட்ரெஷரிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் பேசுகிறாரு. தங்கம் தென்னரசு எந்தெந்த வகையில் வந்தது? 15,000 கோடி இதற்கு முன்பாக நிதியமைச்சராக இருந்த வகையில் சொல்கிறோம், அப்படிலாம் வந்திருக்க முடியாது. ஸ்பிளிட்டப்ஸ் கொடுங்கன்னும் போது இல்லை வந்துகிட்டு இருக்கு, சென்ட்ரல் கிராண்ட்ஸ் கேட்டிருக்கிறோம், வர வேண்டி இருக்கு, வந்துரும்னு எதிர்பார்க்குறோம்னு வார்த்தை மாறுது. அந்த கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது இவங்க குறுக்கிடவே இல்லைன்னா அது வந்து ஃபேக்சுவலாக நின்றுருக்கும். நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டீங்க, 5 வருஷம் திமுக வராமல் இருந்திருந்தா போதைப் பொருள் வந்திருக்காது. இன்றைக்கி இந்த பையன் செத்ததுக்கு திமுக தான் காரணம்னு அங்கே திரும்பி அந்த பிள்ளையை இழந்த அப்பா அம்மாட்ட உங்களால் சொல்ல முடியாது. சொல்லியிருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது தவறானது அப்படிங்கிறது. இன்றைக்கி என்ன இருந்தாலும் நமக்கு தார்மீக பொறுப்பு இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் அங்கே பேசலை. 2 முதலமைச்சர்களில் சட்டமன்றத்தில் உண்மைக்கு மாறாக பொய் சொல்ல வைத்தது காவல்துறை. எடப்பாடி பழனிசாமி ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸில் காவல்துறைக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கொடுத்த அறிக்கையை அப்படியே சட்டமன்றத்தில் படித்தார். தமிழ்நாடு நிதிக்கு மத்திய அரசு கிட்ட கையேந்திர நிலைமைக்கு வைக்கிறாங்கன்னு காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் ஒதுக்கிது. சம்பந்தப்பட்ட தாவேக்கா அமைதியாக இருக்கிறது பாஜக கோச்சுக்குங்கிறதுக்காக நீங்கள் அதை செய்யாமல் இருக்கீங்களாங்கிற கேள்வி வருது. தாவேக்காவோட கூட்டணிக்கு போன எல்லாருக்கும் அது பொருந்தும். நீங்கள் உள்ளே எப்படி போனீர்களோ, ஒருவேளை நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வெளியே வரலாம் என நீங்கள் முடிவு செய்தால் எப்படி போனீர்களோ கட்சி அதே வடிவத்தில் வராது. ஒன்று நபர்களை இழப்பீர்கள், இல்லை எம்எல்ஏக்களை இழப்பீர்கள் என்பதற்கான அபாயமும் அப்படி ஒரு சாத்தியக்கூறும் இருக்கிறது. வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ பத்திரிகையாளர் புன்னைவளவன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுமக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு, நிறைய வீடுகள்லாம் தரமற்றதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 அமைச்சர்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புசியானந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இனி நினைச்சாலுமே திமுகவால் ஆளுங்கட்சியாக வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ இனி அப்படி தான் நடக்க போதா? ஆளுங்கட்சியாக திமுக வரவே முடியாதா? அது பொலிட்டிக்கல் ரெட்டோரிக். இப்போ நேற்றைக்கு கூட தான் அடுத்த பிரதமர் அவர் தான்ட்டாங்க, அதனால் அவர் உடனடியாக 29 ஆயிரம் நம்ம சொல்லிட முடியாது. அது பொலிட்டிக்கல் ரெட்டோரிக். திமுக அரசில் பெரியசாமி அவர்கள் அதுக்கு எழுந்ததுக்கு ஒரு பேனல் இருக்குது, பேனல் தான் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. என்ன டிஸ்கிரிபன்சிஸ்ங்கிறது அதுதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்கன்னு அவர் சொல்கிறாரா, நம்ம அதையும் அப்படியாங்கிற இடத்துல இருந்து தான் கேட்குறோம். இல்லைங்க அதில் பேனல் இருந்ததுங்க, அதிகாரிகள் தாங்க முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு அவர் சொல்கிறாரா? ஓ அப்படி இருக்கா? இப்போ இது 2 அடுத்த கட்டத்துக்கு பேச்சோடு முடிக்க போகிறீங்களா, அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகிறீங்களாங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் ஸ்கீம்ஸை வச்சு பல இடங்களில் செய்திருக்கப்பட்டிருக்கிறதா. இப்போ நேற்றைக்கு கூட ஐ திங்க் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான நிதி என்று சொல்லி அதிகாரிகள் அவங்க சொந்தக்காரங்க இவங்களுக்கே அந்த நிதிகளை பூரா ஃபேக்காக க்ரியேட் பண்ணி திருப்பி விட்டுருக்காங்கன்னு ஒரு 108 கோடி வரைக்கும் அதில் கையாடல் பண்ணியிருக்காங்கன்னு இது ரிப்போர்ட் வந்திருக்கு. ரொம்ப தெளிவாக அதனுடைய ட்ராக் என்னவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கொடுமை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா டெல்லியில் நடந்தது. மத்திய சுற்றுச்சூழல் துறையில் இருக்கிற ஒரு அமைச்சர், இணையமைச்சர் இருக்கார். அவருக்கு வேண்டப்பட்டவங்க வச்சிருக்கிற நிறுவனத்துக்கு ஏறத்தாழ 99 கோடியோ என்னமோ அவங்க அந்த நிறுவனத்துக்கே போயிருக்குன்னு எல்லாம் வந்தது. அப்போ இந்த மெத்தடுங்கிறது பிரதமருடைய பெயர்லேயே வந்து ஒரே ஆதார் கார்டை வச்சு இல்லாத நம்பரை வச்செல்லாம் இல்லை ஒரே நம்பரை வச்சு ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்டு மகளிர் உதவித்தொகையில் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சீட்டிங் என்பது அதாவது உங்களுக்கு 100% வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் முறைகேடுகள் இல்லாமல் நடந்திருக்கும். ஆனால் இல்லை, அதை நடந்ததை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அதனுடைய வேறு நோக்கி போகணும், தாவேக்கார அரசு அதை செய்யணுங்கிறது தான் நம்முடைய எண்ணமும். நீங்கள் திமுக இனிமேல் வர முடியாதுங்கிறது அரசியல் ஸ்டேட்மெண்ட்டு. பதிலுக்கு நீங்கள் 6 மாதம் கூட தாங்க மாட்டீங்கன்னு அவங்க பேச போகிறாங்க. இதை தாண்டி நீங்கள் பேசின பாயிண்டில் ஆக்சுவலாக நம்ம விவாதிக்க வேண்டியது நடந்திருக்கிறதா, நடந்தது லோக்கலைஸ்டாக அதிகாரிகள் மட்டத்தில். ஏன்னா இப்போ எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எந்த ஒன்றியத்தில்ங்கிறத அதிகாரிகள் டிசைட் பண்ணுற இடத்துக்கு விட்டீங்களா, இல்லை அதில் உங்களுடைய அரசியல் தலைமைகள் இன்வால்வ் ஆனாங்களா, அமைச்சர்கள் வரைக்கும் போச்சா, இது கோஆர்டினேட்டாக அந்த செட்டப் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஒரு வழக்காக நீங்கள் கொண்டு போகிறீங்க இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி சதி செயலில் எல்லாரும் சம்மந்தப்பட்டாங்க நீங்கள் கொண்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எப்படி தொடர்பு இருந்துச்சுங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிச்சுக்கிட்டே வரணும். அடிமட்டத்துலேருந்து நடுவில் அடுத்த கட்டத்துக்கு மாவட்ட அளவில் இருக்கிறவரைக்கும் நீங்களால் கொண்டு வர முடியலன்னா கேஸ் முடிஞ்சது, கொலாப்ஸ் ஆயிரும். நீங்கள் அமைச்சர் வரைக்கும் அதை கொண்டு வரணும்னா அது ரொம்ப பெரிய வேலை. அதுதான் டிவிஎஸ்சி அதில் தான் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்க வேண்டிய இடம் இருக்கிறது. ஸோ இது அதை நோக்கி நகரதாங்கிறதா நம்ம அரசாங்கம். நீங்கள் விமர்சனங்கள் வைங்க, அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம்.
பொதுமக்கள் அப்படியெல்லாம் யாரும் அவங்கள நீங்கள் மொத்தமாக விட்டுருங்கன்னு கேட்கல. அப்படி கேட்டாங்கன்னா அவங்க செஞ்சதுங்கிறது அதை தான் அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம், அதனால் பார்த்துக்குறோம், பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே போய்க்கிறோம், கம்பல்ஷனுக்குங்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனதாக தான் அது அந்த விமர்சனமே வரும். நீங்கள் கைது செய்யக்கூடாதுன்னு நான் கைது செஞ்சீங்கன்னா கோர்ட் வந்து இதுக்கு கைது தேவையாங்கிற நிலைப்பாட்டுக்கு போயிடுவாங்க. முறைப்படி ப்ராசஸாக கொண்டு போய் தண்டனை வாங்கி தருவதை நோக்கி நகர்த்தாத வரைக்கும் இந்த விவாதங்கள் செப்டம்பர் 8 வரைக்கும் இது இப்படியே தாங்க தொடரும். அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சொன்னாரா, ஏன்னா இதுங்க அவர் கிராமப்புற மேம்பாடு அவர் தான் இருக்கிறார், அதனால் வீட்டு வசதி சார்ந்தும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ நாளைக்கு அறநிலைத்துறை வருது அப்படின்னா சேகர்பாபு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் அமைச்சர் ரமேஷ் அதுதான் பேச போகிறார், அந்த ஹீட் வரும். மின்சாரத்துறை வர்ற நெய் பாருங்க, நிர்மல்குமாரும் செந்தில் பாலாஜியுமாக அந்த ஹீட் எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதே போல் நாளைக்கு வேளாண் துறை வருது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் எழுந்து பேசலாம். அவர் முதலமைச்சராக இருந்தாலும் வேளாண் சார்ந்தும் அவர் பேசலாம். வைத்திலிங்கம் டு அன் எக்ஸ்டென்ட் வந்து ஒரு 2 ஆண்டுகள் இருந்திருக்காரு திமுக தரப்பில் இருந்து. அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காங்க. இப்போ மாற்றி நீங்கள் செஞ்சது, நீங்கள் செய்யாதது, நீங்கள் செய்யாமல் விட்டதுன்னு அவங்க கேட்பாங்க. நீங்கள் செஞ்சதில் எவ்வளோ அடிச்சிங்க தெரியுமா இவங்க கேட்பாங்க. வாட் நெக்ஸ்ட்? இது நிச்சயமாக நடக்கணும், அம்பலப்படுத்தணும், இழுக்கணும். சட்டமன்றத்தில் கேமரா பர்ஃபார்மன்ஸோட முடிய போதா, இல்லை அடுத்து நகருதா? நீங்கள் உங்களுடைய செயல்கள் பேசணும். நீங்கள் முதலமைச்சர் பேசவே வேண்டாம், செயல்கள் பேசணுன்னாங்க இல்லையா? அந்த செயல்கள் பேசுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது போதுமான அளவுக்கு பேசுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்கிறது தான் அடிப்படையான விஷயமா இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தாவேகா அவங்க பேசுகிற அந்த அமைச்சர்கள், அங்கே இருக்க எம்எல்ஏஸ் பேசுகிற பேச்சுக்களுக்கும் இங்கே திமுகவில் இருக்க எம்எல்ஏ பேசுகிற பேச்சுக்களுக்கும் திமுகனால தாவேகாவோட பேச்சுக்கு ஈடு கொடுக்க முடியுதா? திமுக எதிர்கட்சியாக இருந்தால் பயங்கரமாக செயல்படுவார்கள்னா அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த யாரை ஆளுங்கட்சியாக இருந்தார்களோ அவர்கள் ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வழக்கமாக அரசியல் கட்சி எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படுகிற நிர்வாக தலைமை கொண்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தது. இவங்க 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, முதல் தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க, 57க்கு அவங்க உள்ளே போகிறாங்கன்னா வெளியில் அரசியல் பண்ணதுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் அதற்கு முன்பாக ஒரு 60 ஆண்டு காலம் அரசியல் செய்த கட்சியாக இருந்திருக்கிறது. இட் வாஸ் அன் ஆர்கனைசேஷன், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் வராருன்னா அவருக்கு அதற்கு முன்பாக அதிமுகவே 5 ஆண்டுகள் இருந்திருக்கு. அதில் இருந்த தலைமை பொறுப்பிலிருந்து அத்தனை பேரும் வந்தவர்கள் திமுகவில் எம்ஜிஆர் மன்றங்களில் இருந்து இணைந்து செயல்பட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் செயல்பட்டவர்களாக குறைந்த அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இருந்தது. தாவேகா கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, இது முதல் விஷயம். இரண்டாவது, தாவேகாவினுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தாவேகா அரசில் இருக்கிறவங்களுக்கே நேரம் இப்போ வரைக்கும் தெரியல. நீங்கள் முதலமைச்சர் கர்நாடகா போகிறாரா இல்லையான்னு 3 அமைச்சர் 3 விதமாக சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா முதலமைச்சர் ஆஃபீஸ்க்கும் அமைச்சர்களுக்குமே கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அவங்களாலே இன்னும் சென்ஸ் பண்ண முடியல, இவங்க வெளியிலேருந்து இது திமுக சென்ஸ் பண்ணுறாங்களா என்கிற கேள்வி இருக்குது. சட்டமன்றத்தை பார்த்த வரைக்கும் கண்டென்ட் குறைவாக இருக்கிறது, அல்லது கண்டென்ட் கிளாரிட்டி இல்லைனாலும் கூட அதை ஏறி அப்படி டாமினண்ட்டாக பேசுறதுங்கிறதுல தாவேகா ஸ்கோர் செய்கிறது. அதில் சிக்கல் என்னென்னா சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் கூட அதை பேசுன கரெக்டாக அவங்களுக்கு சபாநாயகர் நீக்குவார்னு தெரிஞ்சு சிலதெல்லாம் பேசுகிறாங்களே எனக்கு சந்தேகம் இருக்குது. கட் பண்ணி அது ஷார்ட்ஸாக வைரலாகிற போது அப்புறம் என்ன பார்த்துக்கலாங்கிற வகையில் அதுக்கு ஒரு தயார் நிலையோடு வருகிறார்களா என்கிற கேள்வியும் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தொக்கி நிற்கிது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னா அந்த முதல் முறை இதுக்கு முந்தின செஷனில் பார்ட்டி ஃபண்டுன்னும் போது எழுந்ததும் எந்த பார்ட்டினே சொல்ல நீங்கள் ஏன் கோவப்படுறீங்கன்னாங்க, அது பேக் ஃபயர் ஆகுது. ஸோ பார்ட்டி ஃபண்ட் இந்த முறை அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் பட்ஜெட்டின் போதே புரோக்கர்கள் என்கிற சொல்ல பயன்படுத்துகிறாரு. இன்னும் சில விஷயங்கள் பார்ட்டி ஃபண்டை பேசும்போது அவங்க வெளிநடப்பு பண்ணாமல் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே உட்காந்து பேச விட்டுட்டு பார்க்குறாங்கங்கிறது, நம்ம கோவப்பட்டோம்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகுதுங்கிறத கேல்குலேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த என்டையர் உரையாடலை பார்க்கும் பொழுது திமுக அமைதியாக போல அடங்கி போகிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் என்பது தெரிகிறது. அந்த விமர்சனத்தை திமுகவினுடைய தொண்டர்கள் கட்சிக்காரர்களே கூட ஏன் இவங்க அங்கே போய் அப்படி சப்மிசிவாக போகிறாங்க என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கு காரணம் அந்த உதயநிதிக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய துணைத் தலைவரோ அல்லது கொறடாவோ இவங்க 2 பேர் வகித்த துறைகள் இன்றைக்கி யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் அடிக்கோடிட்டு பார்க்கணும். ஏவாவேலு அவர்கள் வகித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ராதாவர்ஜுனாவிடம் இருக்கிறது. நேருவினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முதலமைச்சர் விஜய் கைவசமே இருக்கிறது. இதுவும் ஒரு காரணமா, இல்லை அவங்க எடுத்தடுப்பில் பகச்சிக்க வேண்டாம், இவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம அப்படி போகணும், ஏன்னா எதிர்கட்சி தலைவரே கைது பண்ணிட்டாங்கன்னும் போது நம்ம எதுக்கு அவங்க கோபத்தை இப்போ சம்பாதிச்சுக்கணும் என்கிற இடத்தில் ஒரு டைம் எடுக்கட்டும் அவங்க இருக்காங்களா என்பதுமே யோசிக்கணும். இது தனிநபர்களுடையதா இல்லை கட்சி தலைமையே அதில் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறாங்களா? நீங்கள் அமைப்பை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைங்கிறத தாண்டி எனக்கு தெரிய மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் பின் பாயிண்டடாக உரையாட வேண்டிய தேவை இருக்குது. திமுக அதை கையில் எடுக்காத வரைக்கும்
இப்போ என்னென்னா மக்கள் பிரச்சனைகளும் பல விஷயங்கள் கொண்டு வராங்க, சபையில் அது பேசுவதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது, இல்லை கேட்ட கேள்விக்கு டீவியேட் பண்ணுவதை போல் பதில் வருதுன்னா திரும்ப கொண்டு வந்து அவங்களை அந்த பாயிண்ட்லேயே நிற்க வைக்கிறது. இப்போ 15,000 கோடி நமக்கு கஜானாக்கு ட்ரெஷரிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் பேசுகிறாரு. தங்கம் தென்னரசு எந்தெந்த வகையில் வந்தது? 15,000 கோடி இதற்கு முன்பாக நிதியமைச்சராக இருந்த வகையில் சொல்கிறோம், அப்படிலாம் வந்திருக்க முடியாது. ஸ்பிளிட் அப்ஸ் கொடுங்கன்னும் போது இல்லை வந்துகிட்டு இருக்கு, சென்ட்ரல் கிராண்ட்ஸ் கேட்டிருக்கிறோம், வர வேண்டி இருக்கு, வந்துரும்னு எதிர்பார்க்குறோம்னு வார்த்தை மாறுது. அந்த கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது இவங்க குறுக்கிடவே இல்லைன்னா அது வந்து ஃபேக்சுவலாக நின்றுருக்கும். வந்துருச்சு போல இருக்குங்க, செஞ்சுட்டாங்க அப்படின்ற இடத்துக்கு போயிருக்கும். அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இல்லாததை ரொம்ப நாளைக்கு அவங்களால மெயின்டைன் பண்ணிட முடியாது. அது இல்லைன்னா நீங்கள் அப்படி அந்த இடத்துல பாயிண்டடாக பேசி தான் அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர, பாயிண்டடாக பேசும்போது நீங்கள் அக்ரெசிவாகவும் பேசி ஆகணும்னு அவசியம் இல்லை. தவைக்காவினருக்கு அக்ரெசிவாக பேசணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் ஆன் பாயிண்டில் நீங்கள் செட் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுறீங்களா? அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க்கு. இன்னொரு வகையில் யோசிச்சா, இப்போ முதலமைச்சர் விஜய்னா அவருக்கு அடுத்து அப்படியே வர சேர்க்கிறோம். நீங்கள் எக்ஸப்ட் செங்கோட்டையன் எடுத்தால் ஆவரேஜ் ஏஜ் இருக்கு இல்லையா, அடுத்து ஒரு 4 பேர் இருந்திருக்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்து இருக்கிறவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ்ங்கிறது அவங்கள விட முந்தின ஜென்ரேஷனாக இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஈக்குவலண்ட் ஆகி இல்லை அடுத்தது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ சட்டமன்ற குழுவுக்குள்ளேயும் பார்லிமெண்ட்ரி அல்லது இங்கே நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்குள்ளேயும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? சீனியர்ஸை நீங்கள் சீனியராக தான் இருக்க போகிறீங்க, ஒரு ரோ தள்ளி உட்காந்தா உங்களுக்கு மரியாதைலாம் ஒன்றும் பெருசாக குறைஞ்சிடாது, கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. உங்களுடைய நீங்கள் அங்கேருந்து கைட் பண்ணுங்கிற இடத்துல போட்டுட்டு ஒரு ரீஷஃபிளிங் ஆஃப் டிஎம்கேனுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி தேவையா என்கிற கேள்வியும் கூட எடுக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த செஷனில் பண்ண மாட்டாங்க. செப்டம்பர் 8 வரைக்கும் இது இப்படியே தான் ஓடும். ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் திட்டமிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்க இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டு இல்லை அதை சார்ந்து இன்னும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுல டைம் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. நிறைய பிரச்சனைகள் மக்கள் சார்ந்து வரக்கூடியதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக அவங்க முன்னாடி வரல. நாங்கள் ஒருவேளை டெல்லியை எதிர்த்து பாஜக எதிர்த்து இவ்வளவும் செய்த போதும் எலெக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் ரிசல்ட் கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம், என்ன தான் யார் தான் வரான்னு பார்ப்போன்னு இருக்காங்களா, அது கேல்குலேட்டட் சைலன்ஸா இல்லை க்ளூலெஸ்ஸாக இருக்கிறதுனால சைலண்ட்டாக இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. இப்போ தாவேகா வந்து எவ்வளோ வேகமாக வந்துச்சோ வேகமாக வந்துட்டு மறுபடியும் அகல பாதாளத்துக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துட்டாங்க டாப்புக்கு, சரிவுக்கான பாதையை நோக்கியும் போவாங்களா? என்ன ஆனாலும் 5 ஆண்டுகள் அவர்கள் ஆண்டு முடிக்கட்டும். நீங்கள் அன்பாப்புலர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப இப்போல்லாம் ஷார்ட் பீரியடில் கூட நடந்துடும். 2024 40க்கு 40 ஜெயிச்ச ஒரு கட்சி எவ்வளோ வேகத்தில் அன்பாப்புலர் ஆகிருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிறதுல ஏறத்தாழ அரவுண்டு 60 சீட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கூட 1/4ங்கிற இடத்துக்கு ஆஸ் அன் அலைன்ஸாக அவங்க போகக்கூடிய இடம் வருது. அப்போ இந்த அன்பாப்புலரிட்டிங்கிறது இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்டாகவும் வர்ச்சுவல் வேர்ல்டாகவும் இருக்கும்போது சீக்கிரம் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க இன்னும் 20% கூட அவங்க இதை தாண்டலையே, அது இன்னும் டைம் எடுக்கும். எடப்பாடி பழனிசாமி பொலிட்டிக்கல் கமெண்ட்டு தான். அந்த பொலிட்டிக்கல் கமெண்ட்டை தாண்டி இந்த அரசு இதன் மீதான விமர்சனங்கள் மற்ற எல்லா அரசுகளை விடவும் 100 நாட்களுக்குள்ளே அவர்கள் அடைந்ததோடு இது அதிகமாக இருக்கானா இருக்குது. உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய அலுவலகத்தின் முன்பாக நின்று அங்கே பேசி அது முற்றுகை மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் செஞ்சாங்களே, அவங்க யார்? பொதுமக்கள் ஏதோ ஒன்று ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 100 நாளில் ட்ரை பண்ணி வரலை, அன்னைக்கு ஆஃபீஸ் முன்னாடி கூட்டிட்டாங்க. 2 அமைச்சர்கள் திருவெற்றியூரில் தனுஷ் வீட்டுக்கு போன போது பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தாங்களே சார், அவங்க சண்டை கூட போடல, அதை வேணா நின்று இதை கேட்டுட்டு போங்க, நான் ஏதோ சொல்ல வராங்க. எங்கள் ஏரியாவில் போதைப்பொருள் இப்படி இருக்குது, இது சார்ந்து இது இங்கே இந்த செக் பாயிண்ட்லாம் இருக்குது, நாளைக்கு நாங்கள் ஏதாவது எடுத்து வெளியில் சொன்னாலும் எங்களுக்கு இதான் நிலைமையா அப்படின்னு கேட்கும்போது ஏன் உங்களால் அங்கே நின்று பதில் சொல்ல முடியல? அதை அடுத்த நாள் சட்டமன்றத்தில் எடுத்து 2020க்கு பிறகு தான் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாச்சுன்னு பேசுகிறாரு. அப்படியே அவங்கள திரும்பி திமுக தான் காரணம் நீங்கள் சொன்னதை உங்கள் பின்னாடியே ஓடி வந்த மக்கள்கிட்ட திரும்பி நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டீங்க, 5 வருஷம் திமுக வராமல் இருந்திருந்தா போதைப்பொருள் வந்திருக்காது, இன்றைக்கி இந்த பையன் செத்ததுக்கு திமுக தான் காரணம்னு அங்கே திரும்பி அந்த பிள்ளையை இழந்த அப்பா அம்மாட்ட உங்களால் சொல்ல முடியாது. சொல்லியிருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது தவறானது அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன இருந்தாலும் நமக்கு தார்மீக பொறுப்பு இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் அங்கே பேசலை. ஆனால் சட்டமன்றத்தில் நீங்கள் உங்களை ஏறத்தாழ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு விரட்டிட்டு வந்த வீடியோ அதை வந்து வைரலானதனுடைய கொந்தளிப்பை தான் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் அப்படி அவ்வளவு ஹீட்டடாக நீங்கள் ஆவேசமாக பேசுகிற ஒரு சூழல் வருகிறது. இதே சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? விளாத்தி குளத்தில் அந்த மாணவி, ஐ திங்க் +2 படிக்கிற மாணவி, பின்னாடி ஒருத்தன் இது பண்ணுறான், அந்த மாணவி உயிரிழக்கிறார். கனிமொழி அந்த வீட்டுக்கு போகும்போது சூழ்ந்து கொண்டு அவ்வளவு கலேபரம் பண்ணாங்க. அவங்களுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சிக்கிறேன், அவங்க பேசி ஆற்றுப்படுத்திட்டு வெளியில் வந்து
ப்ரெஸ்ஸஸ் வந்துச்சு, இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு, இது ப்ராக்ரஸில் இருக்குது என்று மக்கள் கொந்தளிக்க தாங்க செய்வாங்க. எத்தனை எம்எல்ஏக்களை மறிச்சாங்க, வழிமறிச்சாங்க கேம்பெயினில், ஓட்டு கேட்டு போன சமயத்தில் வழிமறிக்கலை. அப்படியான உணர்வுகள். ஏன்னா அவங்க வந்து உங்கள் மேலே கோபத்தில் வரலை. முதல் விஷயம், அவங்க நீங்கள் வந்தால் உடனே மாறிடணும்னு நம்பி இருந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நடக்கலைன்னும் போது அது வருத்தமாக, இயலாமையாக, இவர் வந்தால் ஒரே நைட்டில் எல்லாம் மாறிடாதா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது ஒன்றுன்னு சொல்ல போனால் பொறுப்பில் இருக்கிறவங்க யாரும் என்னன்னே கேட்கறதில்ல. நாங்கள் எங்களுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த கோபத்தை வெளிப்படுத்த வழி இல்லைன்னா, இப்போ நைட்டில் கரண்ட்டு கட்டானா எதுக்கு ரோடை மறிக்கிறாங்க? ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுன்னா தான் கவர்மெண்ட்டுக்கு வரைக்கும். பஸ் ஏன் வந்து செல்லும் டிரான்ஸ்போர்ட்டில் பார்ப்பாங்க, மறிச்சிட்டாங்களாம் சார், அடிச்சிட்டாங்களாம் சார், இதாகிருச்சாங்க சார்னும் போது அந்த செய்தி அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு போய் டிரான்ஸ்போர்ட் மூலயமா அது மேலே பாஸ் ஆகி டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தொலைங்க அப்படிங்கிற வகைக்கு போகும். அவங்க போலீஸ்க்கு உதவி கேட்பாங்கன்னு. அப்போ மக்கள் ஏதோ இல்லை, இந்த கவர்மெண்ட்டுக்கு கேட்கறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால தான் அவங்க அப்படியான முயற்சிக்கு போகிறாங்க. அன்பாப்புலாரிட்டி என்பது நடக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் இவர்களை தேர்ந்தெடுத்ததே தவறா என்றோ, மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் என்றதற்கெல்லாம் அந்த 3 மாதத்துக்கு உருவாகிற அன்பாப்புலாரிட்டி பத்தாது. இந்த அரசாங்கம் அவங்கள் மீதான குற்றம் குறைகளை வந்து உள்நோக்கத்தோடு வைக்கிறவங்களை விடுங்க. நீங்கள் அது இல்லாமல் இப்படி ஒரு தவறு நடக்கிறதுங்கிறது வருந்தால், உண்மை இருந்தால் அதை மாற்றிக்கிறதுக்கு என்னென்னு பாருங்கிறது. அந்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கு இந்த அரசாங்கம் தயாராகவே இல்லை. சம்பவம் நடந்தது கோயம்புத்தூர் விஷயத்தில். உயர்கல்வித்துறை அமைச்சரே சீனுக்குள்ளே வராமல் மாற்றி இருந்த அமைச்சர்லாம் பேசுனீங்களே எதுக்கு? உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்போ எதுக்கு தான் இருக்கிறார்? நடந்தது காலேஜ். அந்த காலேஜில் அது இதுபடி அது ஃபேக்சுவலாக பார்த்தா 2 பட விழாக்களுக்கு முதலமைச்சராக அவர் ஆவதற்கு முன்பாகவே அவர் ஐ திங்க் அது கத்தி படத்தினுடைய 100வது நாளில், அதே போல் இன்னொரு படத்தோட இப்போ நண்பன் பாடல் வெளியிட்டலாம் அங்கே நடந்திருக்கு. நம்ம அதனாலலாம் லிங்க் பண்ணிக்கல. அது நியூஸு, அந்த நிறுவனம் இவரோட ஒரு ரேப்போல இருந்திருக்காங்கிறது. பட் அதை தாண்டி உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கணும். இப்போ வரைக்கும் கும்பல் கொலை, கோஷ்டி கொலைங்கிறீங்களே, கோஷ்டி கொலையாக இருந்தால் 2 கோஷ்டியில் எத்தனை பேரை கைது பண்ணீங்க? நீங்கள் கைது பண்ண 6 பேரும் ஒரே கோஷ்டியாக இருந்தால் அப்போ கோஷ்டியில் ஒரு மாணவனை போட்டு கும்பலாக சேர்ந்து அடிச்சிருக்காங்கிறதான அது எப்படி கோஷ்டி ஆகும்? நீங்கள் அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்கிறீங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, காவல்துறைக்கு ஏன் யாரையும் காப்பாற்றணும்னு எண்ணம் இல்லை அப்படின்னு அமைச்சர் பேசுகிறாரு. காவல்துறையை நீங்கள் அப்படி அந்த அளவுக்கு அதிகாரிகளை நம்பினீங்கன்னா திமுக அதிமுக என்ன விலை கொடுத்ததோ அந்த விலையை நீங்களும் கொடுக்கணும். 2 முதலமைச்சர்களில் சட்டமன்றத்தில் உண்மைக்கு மாறாக பொய் சொல்ல வைத்தது காவல்துறை. எடப்பாடி பழனிசாமி ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸில் காவல்துறைக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கொடுத்த அறிக்கையை அப்படியே சட்டமன்றத்தில் படித்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தபோது அதுக்கு மாறாக இருந்தபோது சட்டமன்றத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற அழுத்தத்தை பொது சமூகம் பேசிய பிறகு உருவாக்கி அவர் மாற்றி படிக்க வேண்டிய இடம் ஏற்பட்டது. அதே போல் விக்னேஷ் நினைக்கிற அந்த தம்பி பேர், இங்கே ஹைஸ் ஹவுஸ் பக்கத்தில் பீச்சில் குதிரை ஓட்டக்கூடியவர், அவர் கூட ஏதோ சிக்கலாயிடுச்சுன்னு காவல்துறையினர் கொண்டு போய் சட்டமன்றம் அப்போ நடக்குது. அவங்க கஸ்டோடியலாக அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். முதல் நாள் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அவருக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சுன்னு சட்டமன்றத்துக்குள்ளே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை படிக்க வைக்கிறார்கள். அதிகாரிகள் அவங்க லாபி அவங்கள காப்பாற்ற தான் பார்க்கும். அதை செஞ்சு அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு பார்த்தா எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கிறது. அப்படியெல்லாம் மயங்கி விழுந்தாலும் வலிப்பு வந்ததுனால அல்ல, அடித்து இருக்கிறார்கள். போலீஸ் புருட்டாலிட்டின்னு வந்த பிறகு சட்டமன்றத்தில் அவர் மாற்றி படிக்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தியது. சிஎம்ஏ 2 சிஎம்ஏ இதற்கு முன்பாக இருந்த அதிகார வர்க்கம் சட்டமன்றத்தில் போய் பேச வைத்திருக்கிறார். நீங்கள் சும்மா போலீஸை சொல்கிறதெல்லாம் அப்படின்னு போவீங்கன்னா அந்த போலீஸ் கரூரில் சொன்னது அப்போ உண்மையாக எடுத்துக்கலாமா? அப்போ மட்டும் ஒரு நியாயம் வைக்கிறீங்க, எப்படி அது சரியாக இருக்குங்கிற அளவுகோல் வருது. அப்போ இப்போ நான் கேள்வி கேட்குறேன், ஒரு சட்ட அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளேயே கோஷ்டி முதல்னு சொல்லிட்டாருன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒருத்தர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக இருக்கிறவர் தான் விசாரணை அதிகாரியாக இருக்காங்கன்னா, அமைச்சர் சொன்னதை மாற்றி அதுக்கு அப்படி இல்லாமலே இருந்தால் கூட அமைச்சர் சொன்ன பிறகு அதை நம்ம மாற்றி போட்டால் நமக்கு தானங்க பிரச்சனை வரும்னு அவர் நினைப்பாரா மாட்டாரா? அது விசாரணையுடைய போக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா? விசாரணை போயிட்டுருக்கு, இந்த தரப்பு இப்படி சொல்கிறாங்க, பெற்றோரோட தான் நாங்கள் துணை நிற்கிறோம், இழப்பு வந்தவங்க கூட நிற்கிறது தான் எங்கள் அரசுக்கு பழக்கம், நாங்கள் அதை தான் செய்வோம். உண்மை வெளியில் வரும், அந்த நிறுவனத்துக்கோ இவங்களுக்கோ யாரையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற இடத்துல அந்த அரசு இல்லை. நியாயமான விசாரணை நடத்தி குற்றம் எந்தவாக இருந்தாலும் அதனுடைய வேற தேடி போய் நாங்கள் மொத்தமாக பிடுங்கி எறிவோம்னு பேசுகிறதா, இல்லை போலீஸ் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் ஒரு சைடு எடுத்துட்டிங்களாங்கிற கேள்வி வருது இல்லை. இந்த 100 நாட்களில் நடந்த வரைக்கும் 6வது லாக்அப் டெத் என்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இது ஒன்றுக்காவது முதலமைச்சர் ஒரு ட்வீட்டு, ஒரே ஒரு ட்வீட்டு நடந்திருக்கக்கூடாது, சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியையும் சட்டத்தின்படி அத்தனை தண்டனையும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அந்த அரசு வாங்கி கொடுக்கும், இதுக்கப்புறம் அப்படி ஒரு நினைப்பு யாருக்கும் வராமல் நாங்கள் பார்த்துப்போம்னு ஒரு இரங்கல் பதிவை
தாவேகா தலைவர் தன்னுடைய ஹேண்டில் இருந்து இப்போ வரைக்கும் போட்டிருக்கிறாரா? அதை விட கேள்வி, அனிதா இறந்தபோது என்னுடைய தங்கை இறந்ததை போல நான் உணர்ந்தேன். அது அவருடைய உணர்வுகள். நீட்டுக்கு இந்த வருஷம் 4 பிள்ளைகள் தற்கொலை பண்ணி இறந்தார்களே, அவங்க உங்களுக்கு தங்கை கிடையாதா? அந்த 2 தம்பிங்க உங்களுக்கு தம்பி கிடையாதா? ஒரு இரங்கல் பதிவு கூட அவங்க ஒர்த் இல்லையான ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக சொன்னது என்பது வாக்குகளை பெற்று எலெக்ஷனில் ஜெயிச்சு உட்கார்ந்தா மட்டும் போதும் என்பதற்காக சொல்லப்பட்ட பொய்களா? அன்னைக்கு பதிவு போட்டது ஒரு ட்வீட்டு போடுறதுக்கு என்னங்க, அதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அவர் செயலில் காட்டுவாருன்னா செயலில் தான் நீங்கள் காட்டுறது தான் பார்க்கலையே. நீட் பேப்பர் லீக் ஆனதை கண்டித்து சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டாமா? அந்த பேப்பர் லீக்கோட சம்மந்தப்பட்டதான 4 தமிழ்நாட்டு பிள்ளைகளை தான் நம்ம இழந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க பாஜக கொள்கை எதிரிங்கிறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய வரி விதிப்பு உரிமையை சட்டம் கொண்டு வந்து அவன் மாற்றுறான். 11,000 கோடி தமிழ்நாடு அரசினுடைய சொந்த வரி வருவாய் மைன்ஸ் மினரல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்டின் படி இப்போ புதியதாக கொண்டு வந்திருக்க 9D சட்டப்பிரிவினால உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 35 வருஷம் போராடி வாங்கின உரிமை பறிபோய் இருக்கிறது. இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. தமிழ்நாடு நிதிக்கு மத்திய அரசு கிட்ட கையேந்திர நிலைமைக்கு வைக்கிறாங்கன்னு காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல ஒதுக்கிது. திமுக அதை கண்டிக்கிறாங்க. இந்த பக்கம் துரை வைகோ பேசுகிறார், கம்யூனிஸ்டுகள் பேசுகிறார்கள். சம்பந்தப்பட்ட தாவேகா அமைதியாக இருக்கிறது. பாஜக கோச்சுக்குங்கிறதுக்காக நீங்கள் அதை செய்யாமல் இருக்கீங்களாங்கிற கேள்வி வருது. இப்போ இதுலலாம் நீங்கள் செயல்படவுமே இல்லையே. செயல்பட்டுட்டீங்கன்னா தான் யாரும் கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் போயிருந்துருக்கலாமே. தொல் திருமாவளவன் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருந்தாரு. அந்த மாநாட்டில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக சொல்லியிருந்தாரு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தாவேகா கூட தான் நம்ம கூட்டணி தொடரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் சட்டசபையில் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதரவும் தாவேகா பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே சாத்தியம் தானா? சாத்தியப்படலாம். நீங்கள் அரசியலில் அப்படிலாம் வந்து எந்த தலைவருடைய எந்த சபதத்தையும் எந்த சங்கல்பத்தையும் அது சாஸ்வதமானது கடைசி வரை அதுதான் அப்படின்லாம் ஒருபோதும் நாம் நினைக்க வேண்டாம். தமிழ்நாடு அரசியலில் சமீபத்திலே நிறைய உதாரணங்கள் இருக்கு. என்ன ஆனாலும் திமுகவுடன் தான்னு காஞ்சிபுரத்தில் நடந்த இந்தியா கூட்டணி மாநாடு எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி மொத்தமாக எல்லா தலைவர்களும் கையை தூக்குனதை தான் பார்த்தோம். அவர்கள் அத்தனை பேரும் தேர்தல் முடிவு வந்த அடுத்த நாளிலிருந்து என்னவாக மாறினார்கள் என்பதையும் பார்த்தோம். நான் சொல்கிறது இன்றைக்கி அதுதான் அரசியல்னு ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம அவ்வளவு சீரியஸாக, அதாவது பாமகவும் விசிகாவும் ஒரே அணியில் இருக்குமா அப்படிங்கிறீங்க. விஜய் அதை சாத்தியப்படுத்தி வைப்பார்னு ஒருவேளை அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா செஞ்சுட்டு போட்டோம். நமக்கு அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடந்த காலத்தில் டாக்டர் ராமதாஸ் உட்பட பலரும் எடுத்த முயற்சி, டாக்டர் ராமதாஸும் திருமாவர்களுமே கூட இணைந்து அப்படி ஒரு அட்டம்ப்டை ஏற்படுத்தினாங்க. வட தமிழ்நாட்டில் 2 சமூகங்களுக்கு இடையே ஒரு இணக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு. ஒருவேளை அதை தாவேகா சாத்தியப்படுத்துகிறதாங்கிறது நமக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இதில் அவர் அந்த மாநாட்டில் கூட்டிய அந்த ஒரு எந்தோ அவங்க காட்டியிருக்காங்க இல்லையா, பாமகவை இவங்க கிட்ட நெருக்குவதனாலேயே இல்லை நாங்கள் இன்னமும் உயிர் போட தான் இருக்கோன்னு காட்டுறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜும் அதில் இருக்கா என்கிற கேள்வி இருக்குது. ஆனால் இப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் பாமகவை உள்ளே சேர்த்துக்கக்கூடிய இடத்துல விசிக ஆக்சுவலாக நேற்றைக்கு அறிவித்தது என்பது இனிமேல் இந்தியா திமுகவும் இங்கே வரணும், தாவேகா திமுக சேர்ந்து பயணம் நான் பேச மாட்டேன் என்பது தான் நேற்று சொல்லியிருக்கக்கூடிய பிரகடனம். காங்கிரஸை போல, காங்கிரஸ் தாங்க ரொம்ப பிரமாதமானவங்க, கிளம்பி விஜய் அவர்களை ஆதரிக்கணும்னு 5 பேர் அறிவிச்சுட்டு அந்த கடிதம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, அதைத் தொடர்ந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல், லோக்சபா, பிறகு ராஜ்யசபா 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். அந்த ராஜ்யசபாவிலும் அதற்கு பிறகு வர இருக்கிற அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் அவர்களோட தான் கூட்டணி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மட்டும் சொல்லலை, தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க இல்லையா. இப்போ ஏறத்தாழ அப்படி, அதாவது இந்த கூட்டணி முறிகிற வரை தாவேகாவோடு தொடருவோங்கிறத நேற்றைக்கு திரும்ப உறுதிப்படுத்திட்டாரு. பாமக ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஒரு கேபினெட் ரீஷஃபில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ சிபிஎம் கூட பயணிப்பதே கூட ஒரு பெரிய அளவுக்கான நெருக்கடி அல்லது ஒரு நெருடல் தொடர்ந்து இருக்கிறதோன்னு தாவேகா பார்க்கிறது. பட் சிபிஐ சிபிஎம்மே இங்கே இருக்கிறவர்கள் தான் கொந்தளிக்கிறாங்க. தேசிய தலைமைகள் அதை ஒரு இதாக பார்த்துக்கல. எலெக்ஷன் நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க தேசிய தலைமைகள், அவங்களுக்கு டெல்லியில் இருந்துன்னும் போது காங்கிரஸ் அவங்களோட எதுவும் பேச போதா, அது ஒரு தனி விவாதம். ஆனால் தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூபியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே தமிழ்நாட்டில் அடையாறு டு வடபழனிக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஆட்களை ஹையர் பண்ணுற இடம், அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் எடுக்கிறதுக்கான ஒரு கம்பெனியாக ரேபரேலிங்கிறது ராகுல் காந்தி தொகுதி வேறு. அங்கே இருக்க ஒரு நிறுவனம், ராகுல் காந்தியோட எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனம், அவருக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம சொல்லலை. அது அரசியல் அவதூறாயிரும், இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு சார்ஜ் ஆனால் வைக்கலை. அது வந்து அந்த கோஇன்சிடென்ஸ்மாங்களா, அந்த மாதிரி அங்கே இருக்க ஒரு நிறுவனத்தை கொடுத்தாங்க. இப்போ இவங்க கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வந்த 2 சர்க்குலர்கள்,
அப்போ சிபிஐ சிபிஎம்மையே குறிவைத்து இந்த அரசாங்கம் அவங்க பொலிட்டிக்கலாக இயங்குவதற்கு முட்டுக்கட்டை போடுகிற நிலை வருதாங்கிறது. அவங்க 4 பேர் அவங்க இப்போவும் சொல்கிறாங்க, நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் வருது அப்படின்னா நாங்கள் ஆதரித்து வாக்களிப்போம், அந்த அரசு 5 வருஷம் இருக்கணும், அதுக்காக அரசை நாங்கள் விமர்சிக்காமலாம் இருப்போம், நாங்கள் எங்கே சொன்னாலும் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இது ஒரு நெருடலாகவே இருக்கிறது என்கிற காரணத்தினால் முடிவு பாமகவை உள்ளே கொண்டு வருதுங்கிற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ என்னென்னா, ஒன்று நீங்கள் காங்கிரஸ் ஐயுஎம்எல் மாதிரி அமைதியாக இருந்துடணும், இல்லை சிபிஐ சிபிஎம் மாதிரி கேபினெட்டுக்குள்ளே வராமல் அமைச்சர் ஆகாமல் கூடவே இருப்போம் ஆனால் விமர்சிப்போனாலும் பரவாயில்ல. விசிகா கேபினெட்டில் சேர்ந்துட்டு இவங்க மாதிரி அமைதியாக இல்லாமல் விமர்சனங்களை அங்கங்கே வச்சதுங்கிறது தான் ஒரு நெருடலாக இருந்தது. இனிமேல் நாங்கள் அந்த நெருடலை கொடுக்க மாட்டோம், கேபினெட்டுக்குள்ளே வந்தாலும் இது எங்கள் கவர்மெண்ட்டு, சேர்ந்து இருப்போம், சிபிஐ சிபிஎம் மாதிரி பெருசாக அரசை விமர்சித்து எதுவும் வராது என்கிற முடிவை நேற்றைக்கு திரும்ப அறிவித்திருக்கிறார். ஆனால் இப்போ திரும்ப அவர்கள் வர்றதுனால பாமகவுக்கான ஸ்பேஸ் போகுமானா, பாமகவை இப்போது உள்ளே எடுப்பதற்கு தாவேகா கூடுதலாகவே முயற்சிங்க. ஏன்னா நீங்கள் அது கணக்குகளை இப்போ உங்களுக்கு கிரவுண்ட் அரித்மெட்டிக்ஸ்னு உள்ளே போகும்போது வட மண்டலத்தில் நார்தன் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, மன்னிக்கணும், நார்தன் டிஸ்ட்ரிக்ஸு, நம்ம நீங்கள் அது இப்போ விழுப்புரத்துலலாம் ஒரு சீட்டு கூட தாவேகா ஜெயிக்கலை, 7 சீட்டு திமுக தான் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. அதில் 1 வன்னியரசு இப்போ அவர் அமைச்சரானதுனால தாவேகா கூட்டணிக்குள்ளே பின்னாடி போகிறார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதனால தான் கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் அமைச்சர் ஆனந்தை கொண்டு போய் அவங்க பொறுப்பாளராக, மாவட்ட பொறுப்பு அமைச்சராக போடுறாங்க. அவங்களுக்கு அங்கே வளர வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, 2 பேரையும் உள்ளே சேர்த்துக்கும் பொழுது 2 தரப்பு வாக்கு வங்கியிலிருந்தும் நம்ம முடிஞ்சதை நம்ம எடுக்க முடிஞ்சால் எடுத்து அந்த இடத்துல நம்ம கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை பார்க்க முடியும். நட்பு சக்தியாக இவர்களை வைத்துக்கொண்டு அப்படி அவங்கள சேர்த்து அப்சார்ப் பண்ணலாம். ஒரு எலெக்ஷன் ஒன்றாவே சேர்ந்து சந்திக்கிற இடத்துக்கு போகும்போது அது வெயிட்டேஜ் குமுலேட்டிவ் ஆவரேஜில் நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துடலாம். அதுக்கு பிறகு ஆட்களை உள்ளே நம்ம வளர்வதற்கு பயன்படுத்துவதற்கு கூட வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதில் இருக்குது, கேல்குலேஷன் இருக்குது. ஸோ தங்களுடைய காலை அல்லது தங்களுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன், அவங்களுடைய ஃபோர்ட் அப்படிங்கிறது என்னதான் அவங்களுக்கு 108 சீட் அப்படின்னாலும் தமிழ்நாடு தழுவிய ஆதரவு இல்லை. 6 மாவட்டத்துலேயும் என்னமோ அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம தான் ஜெயிச்சு வந்துருக்கிறாங்க. ஸோ ஒரு பரவலாக்குவதற்கான வேலையில் இது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் கணக்காகவும், அதில் பின்னாடி அதில் கேஸ்ட் கான்ஷியஸாக எடுக்கப்பட்ட முடிவாகவே இருந்தாலும் கூட அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இல்லைனாலும் ஒருவேளை பாமகவை எதிர்நிலையில் கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. அவங்க என்டிஏல தொடரக்கூடிய நிர்பந்தம் வருது, இல்லை அவங்கள சேர்க்க முடியல அப்படின்னு வந்தாலும் கூட பாமகவை எதிர்த்து தொடர்ந்து இவங்க தரப்புல இருந்து பேசி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்புமணி தான் அவ்வளவுக்குன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ப்ராப்பராக அறிக்கையை கரெக்டாக துல்லியமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டீமோட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறாரு. அது எதுக்குமே இவங்க ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீ ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா, பால் விலை 3 ரூபாய் உயர்த்துறோன்னு இவர் அறிவிக்கிறாரு, அடுத்த 20 நிமிஷத்துக்குள்ளே அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது, ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருக்காரு, நீங்கள் 7 ரூபாய் வரைக்கும் உயர்த்து தான் இன்றைக்கி என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அவங்க அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்டு அறிக்கை வருது. இப்போ நேற்றைய வட்டாட்சியர் விவகாரமோ, இப்போ இன்றைக்கி அந்த அறிக்கை சுற்றறிக்கை ஸ்கூலில் மாணவர் இயக்கங்கள் அல்லது சிஜேபி வரக்கூடாதுங்கிற தொடர்பான அறிக்கைகளோ ஒரு சாலிடாக வருது. ஆனால் இது எதுக்கும் அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறது, அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனுக்குள்ளே அவர் இருக்கட்டும், பின்னாடி பயன்படுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இதில் ஒன்று, தாவேகாவோட கூட்டணிக்கு போன எல்லாருக்கும் அது பொருந்தும். நீங்கள் உள்ளே எப்படி போனீர்களோ, ஒருவேளை நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வெளியே வரலாம் என்று நீங்கள் முடிவு செய்தால் எப்படி போனீர்களோ கட்சி அதே வடிவத்தில் வராது. ஒன்று நபர்களை இழப்பீர்கள், இல்லை எம்எல்ஏக்களை இழப்பீர்கள் என்பதற்கான அபாயமும் அப்படி ஒரு சாத்தியக்கூறும் இருக்கிறது. நன்றி, மிக்க நன்றி.